டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, the thoughts as laid down by Jainism in respect of educational curriculum, teaching methods, discipline, teacher and student. So இதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். I repeat again, discuss the thoughts as laid down by Jainism in respect of educational curriculum, teaching methods, discipline, டீச்சர் அண்டு ஸ்டூடெண்ட். இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஜெயினிசத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்ப ஜெயின் பிலாசபி அப்படின்னா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஜெயின் அப்படிங்கிற வேர்டு எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஜின் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது. JIN, ஜின். அதோட மீனிங் என்னன்னா, which forms into the concept of a conqueror. Conqueror அப்படின்னா வெற்றியாளர். ஜின் is the one who has conquered his enmity, jealousy, etc. எவன் ஒருவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோபதாபங்கள், அதுக்கப்புறம் பொறாமை, இந்த மாதிரி இந்த அழுக்காறு, இந்த மாதிரி இருக்கிற குணங்களை எல்லாம் எவன் ஒருத்தன் வெற்றி கொள்றானோ அவன்தான் உண்மையான ஜெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட சொல்லுது. Thus the word jinn means a spiritual conqueror who has conquered his lower nature and has attained the higher nature. அதாவது தனக்குள்ள இருக்கிற இந்த இழிவான எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எவன் ஒருத்தனுக்கு நல்ல எண்ணங்கள் மனசுல உதயமாகுதோ அவன் ஒரு ஜின் அப்படிங்கிறது. இப்ப எண்ணங்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு மனசு பூரா பாசிட்டிவ் தாட்ஸா கொண்டு வரணும். அதுவும் ஹையர் தாட்ஸா இருக்கணும். அதாவது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மேன்மை தரக்கூடியதா இருக்கிற அந்த கான்செப்ட் அதை கொண்டு வரணும். இந்த ஜெயினிச கொள்கையை பரப்புறவங்களுக்கு பேர் என்னன்னு அப்படின்னா ரிஷபதேவ் அப்படிம்பாங்க. மொத்தம் 24 தீர்த்தங்கராஸ் இருக்கு. இதுல மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சையத்வாத் அப்படின்னு இருக்கு. இந்த சையத்வாத் அப்படின்னா என்னன்னா, ஈச், அதாவது SYADVAD, சையத்வாத். ஜெயினிசம் என்ன சொல்லுதுன்னா, ஈச் ஆப்ஜெக்ட் பொசஸஸ் மெனி குவாலிட்டிஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்க நம்ம ஹியூமன் பீயிங்க எடுத்துக்கலாம். A common man cannot know them. அதாவது மனிதர்களில் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது. ஆனா அதை தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான் நிறைய பேர். Only an emancipated king can know all the qualities of an object. இது யாரு தெரிஞ்சுக்க முடியும்னா, இதுல இத தவம் செய்து இதுல தன்னைத்தானே உயர்த்திக்கிறான் பாருங்க, அவனாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும். The knowledge of a common man is partial and incomplete, so his decisions are partially true. ஒரு சாதாரண மனுஷன் எடுக்கிற டெசிஷன் பாதி தான் கரெக்டா இருக்கும். ஆனா இதே ஒரு உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதனா இருந்தா அவன் எடுக்கிற டெசிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும். இதை பொறுத்த மட்டும் இந்த சையத்வாத் என்ன அப்படின்னா, ஒரு 7 சென்டென்சஸ் இருக்கு. சியாத் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சியாத் எக்ஸிஸ்ட், சியாத் எக்ஸிஸ்ட் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த சியாத் அப்படிங்கிறத நான் ஒண்ணு சொல்லிட்டேன். இது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ப்ராபபிலிட்டி தான் உங்களுக்கு தெரியும், நடக்கும், நடக்காமலும் போகும். இன்னைக்கு மழை பெய்யுமா, பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம் இல்லையா? அப்படியே வானம் திரண்டு வரும், இப்பதான் மழை பெய்ய போது நினைச்சிட்டு இருக்கோம், அது எங்கேயாவது காலஞ்சு போயிடும். ஸோ ப்ராபபிலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸிஸ்ட், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் 2. மூணாவது சியாத் எக்ஸிஸ்ட் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சியாத்ங்கிறது SYAT, வேணா சைலண்ட் ஆச்சுன்னா யாட். யாட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் அன்எக்ஸ்பிரஸ்ட்.
Siot exists and is unexpressed. ரெண்டு இருக்கு. எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ். நடக்கும், ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு நடக்காது, அதை நம்மால எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. யாட் எக்ஸிஸ்ட் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் ஆல்சோ அன்எக்ஸ்பிரஸ். நடக்கவும் செய்யாது, புரியுதா? நடக்கவும் செய்யும், நடக்கவும் செய்யாது, அதை பத்தி விளக்கவும் முடியாது. இதைத்தான் வந்து இறைவனை பத்தி சொல்லும் பொழுது அவன் அருவமானவன், உருவமானவன், அருவுருவமானவன் அப்படிங்கிறது. நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதை பத்தி நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறது. So it is improper to give a name of doubt or a suspicion to Isyavat. Yat but is relative. According to this, knowledge is always true on the basis of place, time, and circumstances. இப்போ இதுல பிரின்சிபிள் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு ஒண்ணு. அது என்ன பிரின்சிபிள் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா, இந்த நாலேஜ் வந்து ஜெயினிசம் என்ன சொல்லுது, 5 வகையா பிரிக்குது. நாலேஜ் இஸ் 5 டைப்ஸ் ஆஸ் பர் ஜெயினிசம். ஃபர்ஸ்ட் வந்து மட்டி ஞானா. மட்டி ஞானா அப்படின்னா மென்டல் நாலேஜ். இது என்னது அப்படின்னா, the knowledge got by mind and senses. மூளையை வச்சும் உணர்வுகளை வச்சும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு, இதான் மென்டல் நாலேஜ் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்ருதி ஞானா, அதாவது ஆடிபிள் நாலேஜ். இது என்னன்னா, the knowledge got by speech and authentic treatise. அடுத்து அவதி ஞானா, பீரியட் நாலேஜ். The knowledge got due to the cooperation of place and time and not by senses and mind. அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை கற்றுக் கொடுக்கிற நாலேஜ். அறிவாலும் உணர்வுகளாலும் புரிந்து கொள்ள முடியாதது, ஆனா நேரமும் காலமும் கற்றுக் கொடுக்குது. அதான் வந்து அவதி ஞானா, பீரியட் நாலேஜ் அப்படிங்கிறது. அடுத்து மனப்பார்யாய், இது வந்து இன்னர் நாலேஜ். The inner knowledge அப்படிங்கிறது என்ன, the knowledge got by others inner emotions after being freed from enmity, jealousy, etc. அதாவது ஒருத்தன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய எனிமிட்டியை விட்டுறான், ஜெலசியை விட்டுடுறான், இதெல்லாம் விட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தவங்களுடைய மனசுல இருக்கிறத என்ன, அந்த இன்னர் எமோஷன்ஸை இவன் வந்து தன்னாலே உணர்ந்து அது மூலமா பெறக்கூடிய நாலேஜ் தான் வந்து மனப்பார்யாய், இன்னர் நாலேஜ் அப்படிங்கிறது. அடுத்து கைவல்ய ஞானா, செல்ஃப் ரியலைசேஷன், ரொம்ப 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 முக்கியமானது. த இன்ஃபைனைட் நாலேஜ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், இதுதான் கைவல்ய ஞானா. அதாவது இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ இருக்கு, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? ஒன்லி கைவல்யா நாலேஜ் இஸ் பர்ஃபெக்ட் நாலேஜ் which is attained by emancipated beings. இந்த பிரபஞ்சத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, மிகச்சிறந்த ஆற்றல் படைத்த அறிவாளிகள், ஞானிகள், அவங்களாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும். என்னாலையோ இல்ல என்ன மாதிரி சாதாரணமான ஆளுங்களாலேயோ அதை புரிஞ்சுக்க முடியாது. The knowledge is perfect and faultless. இது உண்மையானது, இதுல பொய் கிடையாது, அதே மாதிரி முழுமையானது. அதர் 4 types are partially true. அதாவது இந்த கைவல்ய ஞானா அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபால்ட்லெஸ். மற்ற 4 இருக்கு பாருங்க, என்னது, மட்டி ஞானா, ஸ்ருதி ஞானா, அவதி ஞானா, மனப்பாரியா ஞானா, இதெல்லாம் வந்து பார்ட்லி ட்ரூ அப்படிங்கிறது. ஸோ த பிரின்சிபிள் ஆஃப் நாலேஜ் இஸ் கால்டு பிரமன் விச்சார், அதாவது எவிடன்ஸ் தாட் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்புறமா ஏத்திசம். Jainism is atheist. It does not accept the existence of God because God is not proved by perception or guess, and it is improper to attribute imaginary qualities of God. அந்த ஜெயினிசம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத அது ஒத்துக்கிறதில்ல. ஏன்னு கேட்டா, கடவுள் இருக்கிறத வந்து ஒரு கெஸ் மூலமாவோ இல்ல அனுமானத்தின் மூலமாவோ உணர்த்த முடியாது. அதே போல கடவுளுடைய கற்பனைக்கு அடங்காத அவருடைய குணாதிசயங்களையும் வந்து
எடுத்து சொல்ல முடியாது. அதனால அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா இந்த ஜெயினிசத்தை ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அவங்க என்ன செய்றாங்கன்னா, வொர்ஷிப் த தீர்த்தங்கராஸ் அஸ் காட். இந்த தீர்த்தங்கராஸ் 24 தீர்த்தங்கராஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத வந்து இவங்க காடா வணங்குறாங்க. யாரு? The followers of Jainism worship the Tirthankaras as God because they are emancipated beings who have infinite knowledge, infinite realization, infinite devotion and infinite bliss. யாருக்கு இத்தனை யாருக்கு இருக்கு? அந்த 24 தீர்த்தங்கராஸ். அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்குன்னா, அவங்கள வந்து இந்த ஜெயினிசம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கடவுளா வணங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தே ஹேவ் யாரு? அந்த தீர்த்தங்கராஸ் தே ஹேவ் infinite knowledge, infinite realization, infinite devotion and infinite bliss. அதனால அவங்கள வந்து என்ன செய்றாங்க? ஒரு கடவுளா இவங்க நினைச்சு வணங்குறாங்க. இதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது. மேட்டர் அப்படிங்கிறது இஸ் வாட் possesses qualities and attributes. Matter is the basis of qualities. Qualities cannot exist in the absence of matter. இந்த மேட்டர்ல 2 டைப் இருக்கு. என்னன்னா அஸ்திகயா பாடிட் and anesthesia unbodied. Astigaya matter occupies space while anesthesia matter does not occupy any space, and the latter is only one, that is time. The analysis of activity and change in matter is possible by time only. அடுத்தது ஃபார்ம் ஆஃப் ஜீவா. இந்த ஜீவா அப்படிங்கிறத பத்தி ஜீவா அப்படின்னு கூட சொல்லலாம். Etymologically, the word jiva means living. That is, which lives in all the 3 periods. It lived, it lives, and it will live. இதை வந்து தமிழ்ல வினை தொகை அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்ந்தது, வாழ்கிறது, வாழும். ஒரு காலத்துல வாழ்ந்தது, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்குது, இனி வாழும். So one having this quality of 3 periods is called a jiva. இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, முக்காலமும் உணர்ந்தவர்கள். அதாவது முன்ன நடந்ததையும் சொல்லுவாங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்லுவாங்க, இனி நடக்க போறதையும் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கதான் ஜீவா அப்படின்ட்டு. அடுத்து பிரின்சிபிள் ஆஃப் கர்மா. ஜெயினிசம் accepts jiva as conscious. According to this, jiva is possessed of infinite knowledge, infinite vision, infinite vitality, and infinite bliss. As a result of its karma due to ignorance, these powers of the jiva are eclipsed and he comes into binding. If the jiva attains knowledge, then he gets these powers again. The jiva becomes emancipated again on getting these powers and becomes infinite knowledge, infinite vision, infinite vitality, and infinite bliss on becoming emancipated. அதாவது மனிதனுக்கும் சறுக்கல் ஏற்படும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த இன்ஃபைனைட் பவர்ஸ் எல்லாம் அவனோட போயிருது. மறுபடியும் அவன் என்ன பண்ணிக்க முடியுமா? அதை வந்து if the jiva attains knowledge, then he gets these powers again. என்னென்ன பவர்ஸ்? Infinite vision, infinite vitality, and infinite bliss, as well as infinite knowledge. So இது யாரால முடியும்னா, முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட மனிதன்? ஒரு நிலை கடந்த மனித நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு. அவனாலதான் அது முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் இதுல வந்து சில கொள்கைகள்லாம் இருக்கு. பந்தா தத்வா, எலமெண்ட் ஆஃப் ரீபர்த் அப்படிங்கிறது. அடுத்து எமான்சிபேஷன். அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் லைஃப் இஸ் எமான்சிபேஷன். ஜெயினிசம் மென்ஷன்ஸ் 3 parts ஃபார் எமான்சிபேஷன். என்னென்ன சொல்லுது அப்படின்னா, சமயக் தர்சன், அதாவது பர்ஃபெக்ட் விஷன், சமயக் ஞான, பர்ஃபெக்ட் நாலேஜ், அப்புறம் சமயக் சரிதா, பர்ஃபெக்ட் கான்டாக்ட், அப்புறம் நான் வயலன்ஸ். இந்த வயலன்ஸை வந்து ஜெயினிசம் ஒத்துக்கிறதில்ல. நாட் கமிட்டிங் எனி வயலன்ஸ் அகேன்ஸ்ட் எனி ஜிவா பை மைண்ட், ஸ்பீச் அண்ட் டீட், அண்ட் ஃபார் தீஸ் காசஸ் ஆஃப் டூயிங், கெட்டிங் டன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் வயலன்ஸ் இஸ் நான் வயலன்ஸ். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த ஒரு நிலையை வந்து அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அவங்கள சொல்லாலோ இல்ல செயலாலோ
காயப்படுத்தக்கூடாது அப்படிங்க. ட்ரூத் அதை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து உங்களுக்கு தெரியும். ட்ரூத்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் ஸ்டீலிங். இந்த நான் ஸ்டீலிங் தான் என்ன? திருடக்கூடாது. இன்னொருத்தருடைய பொருளை வந்து என்ன செய்யக்கூடாது? டேக்கிங் அதர்ஸ் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் இஸ் ஹோர்டிங். ஒருத்தருடைய நாலேஜ் இல்லாம, அவருக்கு தெரியாம, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காம ஒரு பொருளை திருடுறது வந்து ஹோர்டிங். இதுதான் ஸ்டீலிங் அப்படிங்கிறது. இது செய்யக்கூடாது. புரியுதா? அடுத்து செலிபசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டன்சிங் ஃப்ரம் செக்ஸ் இஸ் நாட் செலிபசி. Rather, complete control over senses is celibacy or brahmacharya. செலிபஸின்னு ஏதோ புதுசா இருக்குன்னு பயந்துடாதீங்க. பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது. சுவாமி விவேகானந்தரை போல இறுதி வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது. அதுதான் செலிபசி அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா, செக்ஸை விட்டு ஒதுங்கி இருக்கிறது இல்ல. தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி தன்னை ஒரு முழு பிரம்மச்சரியம், பீஷ்மர் மாதிரி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மைக்கு பேர் தான் செலிபசி அப்படின்னு பேரு. The most sublime balance in Jainism is celibacy. Memory and intellectual talent are earned by celibacy. Celibacy ensures purity of mind, speech and deed. ஒருத்த வந்து பிரம்மச்சரியத்தை முழுவதும் கடைபிடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய சொல், செயல், வாக்கு இதுல வந்து என்ன இருக்கும்? ஒரு உண்மைத்தன்மை இருக்கும், ஒரு முழுமை இருக்கும், அது வந்து தெளிவாக இருக்கும். அதுதான் வந்து செலிபசி அப்படிங்கிறது. அப்புறம் இந்த நான் ஹூடிங், அதான் திருடக்கூடாது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து பார்க்கறது. அடுத்து ஜெயின் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன். இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா, ஜெயின் எஜுகேஷனல் பிலாசபி இஸ் பேஸ்ட் ஆன் ஜெயின் ரிலிஜன் அண்ட் ஜெயின் பிலாசபி. The important elements of Jain educational philosophy can be explained under the following headings. என்னென்ன? Meaning of education, aims of education, to affect social, vocational, and cultural development, to beget perfect life or emancipation, spiritual aims, worldly aims. இதெல்லாம் சொல்றது. இதுல மீனிங் ஆஃப் எஜுகேஷன் அதை இப்ப நம்ம பார்க்கலாம். According to Jainism, by education is meant that knowledge which inspires an individual for good life, which is useful for religion, life, for profession and practice, etc., which is a tool for good character and which is in the welfare of individual and place. Thus, according to Jainism, the meaning of education is very wide and practical. The aims of education என்னன்னா, டு ப்ரொவைட் சமயக் ஞானம். அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சமயக் ஞானம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயக் ஞானம் இப்பதானே பார்த்தோம். அதாவது சமயக் ஞானம் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்ட் நாலேஜ். இந்த சமயக் ஞானம், according to Jainism, an aim of education is to give such knowledge to an individual which is right, doubtless, pure, sublime, rational, and which creates an ability to get the truth or good. சமயக் ஞானா, அதாவது சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. சமயக் ஞானா is an effort of an individual to know himself in relation to the world. I'll repeat again. சமயக் ஞானா is an effort of an individual to know himself in relation to the world. இந்த உலகத்துல தன்னுடைய பங்கு என்ன என்பதை ஒருவன் உணர்ந்து கொள்ள வைப்பதுதான் சமயோசித புத்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல. பெரிய பெரிய விஞ்ஞானிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய பங்களிப்பை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய பங்களிப்பு இந்த உலகத்துக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஏதோ ஒரு வகையில. இப்ப என்னுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய பங்களிப்பு என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத உணர வைக்கிறது தான் அந்த சமயக் ஞானம். அடுத்து டு ஜெயின் குட் டெண்டன்சிஸ், நல்ல விஷயங்களை நோக்கி செல்வது. According to Jainism, an aim of education is to make an individual with good qualities and to develop good qualities and good tendencies in him. உங்களுக்கு ஈஸியா தான் புரியும். அடுத்து டு டெவலப் பர்சனாலிட்டி.
இந்த பெர்சனாலிட்டிங்கிற போது 3 விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் கோனேட்டிவ். இதுல ஜெயினிசத்தை பொறுத்தமட்டும் என்னன்னா, an aim of education is to develop all these 3 aspects. அதாவது இந்த காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் கோனேட்டிவ். காக்னிட்டிவ்ங்கிறது அறிவார்ந்த, அஃபெக்டிவ் அது உங்களுக்கு தெரியும். அடுத்து கோனேட்டிவ். இது வந்து தமிழ்ல என்ன சொல்ல போட்டா கருத்தலைன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அந்த மீனிங் கிடையாது. அதாவது கொஞ்சம் தடைகள். சில சில விஷயங்கள வந்து கொஞ்சம் மறைமுகமா பேசக்கூடியது. அந்த மாரி. டைரக்ட்டா சொல்ல முடியாது. கருத்தடை, அது கருத்து தடை அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனா சரியா தெரியல. டிக்ஷனரி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு ஜெயினிசம், an aim of education is to develop all these 3 aspects. An aim of education is to develop personality in such a manner by which the behavior of a student manifests the following characteristics. ஒரு 7 கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கு. இத வந்து அவன் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னென்னன்னா, பிரம்மச்சார விரதம். அதாவது பஞ்சம விரதம். இது என்னென்ன அப்படின்னா, நான் வயலன்ஸ், ட்ரூத், நான் ஸ்டீலிங், செலிபசி அண்ட் நான் ஹோர்டிங் டு பிகம் எ பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். இதெல்லாம் எவன் ஃபாலோ பண்றானோ அவன் பஞ்சம விரதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவன். பஞ்சம்னாலே உங்களுக்கு தெரியும் 5. டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் மைண்ட், ஸ்பீச் அண்ட் டீட். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யூ மஸ்ட் ஹேவ் எ கண்ட்ரோல் ஓவர் யுவர் வேர்ட்ஸ், ஓவர் யுவர் ஸ்பீச், ஓவர் யுவர் மைண்ட். கொஞ்சம் விட்டீங்கன்னா எங்கேயா கொண்டு போய் தள்ளிடும். அதான் கண்ணதாசன் பாடியிருக்காரு இல்லையா, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றிவிடும், படு பாதையில் தள்ளி விடும்னார்ல. இந்த யூ மஸ்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் மைண்ட். இல்ல அது எங்கேயா ஓடிவிடும், கொண்டு போய் தள்ளி விட்டுரும் எங்கேயாவது. டு எக்ஸசைஸ் கேர்ஃபுல்னஸ் இன் ஆல் பிஹேவியர்ஸ் ஆஃப் லைஃப், வாக்கிங், ஸ்பீச், கண்டக்ட், ஈட்டிங் எக்ஸெட்ரா. சாப்பாட்டு விஷயத்துல கூட கண்ட்ரோல் இருக்கணும். இந்த சாப்பாடு இருக்கு பாருங்க, அது மனுஷனுடைய புத்தியை மாத்திவிடும். நீங்க நம்ப மாட்டீங்க. அதாவது யாரு கையால நம்ம சாப்பிடுறோமோ அவங்க குணம் நமக்கு வந்துரும். அதனாலதான் என்ன சொல்றது, கண்ட்ரோல் டேக்ஸஸ் கேர்ஃபுல்னஸ் இன் ஆல் பிஹேவியர்ஸ் ஆஃப் லைஃப், வாக்கிங், ஸ்பீச், கான்டாக்ட் அண்ட் ஈட்டிங். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு சாமியார், முற்றும் துறந்த ஒரு சாமியார், அவரு ஒரு ஊருக்கு முகாமிடுறாரு. அவர் அந்த ஊருக்கு வந்திருக்கதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவரை வந்து போய் வணங்கி, ஐயா இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல வந்து உணவு அருந்தணும் அப்படின்னு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. இவரும் அவருடைய பணிவை அதை பார்த்து மகிழ்ந்து அவர் வீட்டுக்கு சாப்பிட போறாரு. நல்ல அற்புதமான சாப்பாடு, தலைவாழை இலை போட்டு அறுசுவை கறி சமைச்சு நல்ல வயிறார சாப்பிட்றாரு. தங்க சொம்புல தண்ணி கொண்டு வந்து வைக்கிறார் அந்த செல்வந்தர். இவரை சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறார். கிளம்பி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. அதாவது தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு எந்த ஒரு உணர்வும் இல்ல. ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தன்னுடைய கையில அந்த தங்க சொம்பு இருக்குது அப்படிங்கிறது. அங்க இருந்து சொம்ப தூக்கிட்டு வந்துட்டாரு. இது அவருக்கே தெரியாம அவர் செஞ்ச ஒரு செயல். அதெல்லாம் கவனிக்கணும். அந்த சொம்ப இவர் வேணும்னு எடுத்துட்டு வரல. அத அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கையோட கொண்டு வந்துட்டாரு. அப்ப உட்கார்ந்து யோசிக்கிறாரு. என்கிட்ட எப்படி இந்த திருட்டு புத்தி வந்தது? ஏன்னா ஒரு பொருள வந்து இன்னொரு தெரியாம எடுக்கிறேன்னா திருட்டு புத்தி தானே. என்கிட்ட எப்படி இந்த திருட்டு புத்தி வந்தது? தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர மறுபடியும் போய் பார்க்கிறார். அவர்ட்ட கேட்கிறார். ஐயா நீங்க உண்மைய சொல்லுங்க. நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க? எப்படி இவ்வளவு செல்வத்த சேர்த்தீங்க? என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே அவரு, ஐயா நீங்க ஒரு மிகப்பெரிய சுவாமிகள்ங்கிறதால உங்ககிட்ட மட்டும் நான் உண்மையா சொல்றேன். நான் வந்து அடிப்படையில திருடனா இருந்தவன். இந்த செல்வங்கள் எல்லாமே நான் திருடி சேர்த்ததுதான். இப்ப நான் மனம் திருந்திட்டேன். நிறைய செல்வங்கள் சேர்ந்துருச்சு. மனம் திருந்திட்டேன். செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்காக நான் வந்து இப்ப அன்னதானம் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறார். அப்பதான் இவருக்கு உரைக்குது.
ஒருவேளை இவர் வீட்டுல ஒரே ஒரு பொழுதுதான் இவர் வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு பொழுது உணவு இவருக்கும் தெரியாம அவருடைய மனசை மாத்தி ஒரு திருட வச்சிருச்சுதே அப்படிங்கறதே அந்த அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வீட்டுல போய் எல்லார் வீட்லயுமே சாப்பிட முடியாது இல்லையா? ஏன்னா அந்த குணம் அப்படியே நம்ம கிட்ட வந்துரும். அதுதான் அந்த ஜெயினிசம் சொல்லுது. என்ன சொல்லுது? டு டு நோ டு எக்ஸசைஸ் கேர்ஃபுல்னஸ் இன் ஆல் பிஹேவியர்ஸ் ஆஃப் லைஃப் வாக்கிங் ஸ்பீச். ஒருத்தன் பேசுறது கூட நம்மள பாதிக்கும். நம்ம அறியாமல அவனை பேச வச்சிரும். புரியுதா? ஒருத்தங்கிட்ட போய் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவன் எப்ப பார்த்தாலும் ஒரே நெகட்டிவா பேசிட்டு இருக்கான். நம்மளே அந்த கான்செப்ட கொண்டு போடுவான். கான்டாக்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தனுடைய குணம் நம்மள பாதிச்சிரும். அடுத்து சாப்பாடு. அடுத்த பாயிண்ட் டு நோ த ஜீவா அண்ட் வேர்ல்ட் ப்ராப்பர்லி அண்ட் ஹேவ் கிளீன் இன்டெலெக்சுவல் அசம்ஷன் அபவுட் தெம். அடுத்து டு மேனிஃபெஸ்ட் 10 குவாலிட்டிஸ் இன் இஸ் லைஃப். ஒரு 10 முக்கியமான குவாலிட்டிஸ் யார்கிட்ட? அந்த ஜீவா அவன்கிட்ட இருக்கணும். என்னென்னது? ஃபர்கிவிங், சாஃப்ட்னஸ், சிம்பிளிசிட்டி, ட்ரூத், பியூரிட்டி, பேஷன்ஸ், பெனான்ஸ், ரெனன்சியேஷன், இம்மார்டாலிட்டி அண்ட் செலிபசி. இதுல பெனான்ஸ் அப்படிங்கிறது தவம், ரெனன்சியேஷன்ங்கிறது துரத்தல், எல்லாத்தையும் துறந்துறது, எந்த ஆசையும் இல்லை. இம்மார்டாலிட்டிங்கிறது அழியாத்தன்மை, அதாவது மனசளவுல என்றும் மாறாத தன்மை. அடுத்து செலிபசி. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து டு ஹேவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி, பியூரிட்டி, நான் கிரீட் அண்ட் குட் கேரக்டர். இதெல்லாம் வந்து ஜெயினிசம் வந்து வலியுறுத்துது. அப்புறம் இந்த டு எஃபெக்ட் சோசியல், ஒகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட். The lectures delivered in Jainism say that an individual should be devoted, patient, and far-fearing in life, and should not trouble anybody, could not take right over others' property, should be pure in eating, and should forsake violence completely, etc. நிச்சயமா இன்னொருத்தோட பொருளை எடுக்கிறதுக்கோ, அவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கோ, குறிப்பாக இந்த வயலன்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த ஜெயினிசம். On this basis, Jain education aims at the social and cultural development of a student. Besides inculcating individual qualities, social qualities, love for self-study, art, music, and producing him social efficiency, understanding for good life, and loyalty and faith for cultural values. Jainism accords important place to karma in life. From this view, the Jainism education should be vocation oriented. அடுத்து to beget perfect life or emancipation. But the aim of perfect life is meant that life should proceed towards perfection while developing all components of life and be able to attain the ultimate aim of emancipation. The aim of education is to provide him samek jnana to eradicate his anger, illusion, etc., and help him in destruction of karmas to lead him to emancipation. Emancipation is freedom from life, transmission, happiness, and grief. Emancipation is a attainment of nirvana or moksha. எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை. அந்த நிலைக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். சோறு இருக்குதோ இல்லையோ, தண்ணி இருக்குதோ இல்லையோ, உடை இருக்குதோ இல்லையோ, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இது சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ். இதை பத்தி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ஜெயினிசம் வந்து இந்த கரிக்குலத்தை பத்தி என்ன சொல்லுது, அதை இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதுல அந்த கரிக்குலம் அடுத்தது, அதாவது பாடத்திட்டம், அப்புறம் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், எந்தெந்த மெத்தட்ல இந்த டீச்சிங் எல்லாம் இருக்கணும், அப்புறம் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் இது வந்து ஜெயினிசம் சொல்லுது. அதை இப்ப நம்ம வரிசையா ஒன்னொன்னு பார்க்கலாம். கரிக்குலம். இந்த கரிக்குலத்தை பத்தி ஜெயினிசம் என்ன சொல்லுதுன்னா, ஜெயினிசம் கன்சிடர்ஸ் போத் த சோல் அண்ட் ட்ரூத் அஸ் ட்ரூ. ஸோ its curriculum lays equal importance to both worldly and spiritual subjects. While the curriculum emphasizes on revealing the knowledge and mysteries of the world in order to make worldly life happy, on the other hand, it describes a path to save oneself from these and to renounce them, accepting
the importance of knowledge in Jainism, it has been said that an individual should beget knowledge first. An ignorant person cannot distinguish what is acceptable or not, and so cannot contact himself well. All beings in the world desire for happiness, but its desire for happiness is not the same for everybody. நல்ல கவனிங்க. எல்லாருமே உலகத்துல சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைக்கிறான். ஆனா அப்படி நடக்குதா? கிடையாது. இதுல பண்டிட் சுகல் சங்கவி அப்படிங்கிறவரு 2 விஷயங்களை சொல்றாரு. has mentioned 2 classes of people who want happiness. அதாவது மக்கள் வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கறாங்க இல்லையா, மகிழ்ச்சி எதிர்பார்க்கறாங்க இல்லையா, அத 2 கிளாஸஸா பிரிக்கிறார். யாரு? பண்டிட் சுகல் சங்கவி அப்படிங்கிறவர். என்ன சொல்றாருன்னா, the first class includes those beings whose extent of happiness is limited to physical pleasures, and the second class comprises of those beings who do not take pleasure in physical means and take pleasure in spiritual qualities. அதாவது ஒரு குரூப் என்ன நினைக்குதுன்னா, இந்த நடைமுறை உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கணும், அது வந்து ஹாப்பினஸ். நல்ல ஆடி கார்ல போகணும், புல்லட்ல டிராவல் பண்ணணும், இப்படி பறக்கணும், ஃப்ளைட்ல போகணும், இந்த மாதிரி சந்தோஷங்களை எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஒரு வகையான மக்கள். இன்னொரு வகையான மக்கள் என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுல மகிழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடியவங்க. இந்த 2 விதமா அந்த மக்களை வந்து பிரிக்கிறாங்க. Thus, according to Jainism, spiritual and worldly curricula have been analyzed according to spiritual and worldly education respectively. Much importance has been attached to the teaching learning of spiritual objects. The curriculum includes jiva, soul, emancipation, knowledge, panjamavrata. அது என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் வயலன்ஸ், ட்ரூத், நான் ஸ்டீலிங், செலிபசி அண்ட் நான் ஹோல்டிங். அப்புறம் 4 எமோஷன்ஸ் என்னென்னது? ஃப்ரெண்ட்ஷிப், எம்பத்தி, மெர்சி அண்ட் ஆர்பிட்ரேஷன். அண்ட் 10 குவாலிட்டிஸ் என்னென்னது? ஃபர்கிவ்னஸ், சிம்பத்தி, சின்சியாரிட்டி, கிளென்லினஸ், ட்ரூத், பேஷன்ஸ், பெனான்ஸ், ரெனன்சியேஷன், செலிபசி எக்ஸெட்ரா. இதைத்தான் வந்து என்ன சொல்லுது? ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்டா ஜெயினிசம் சொல்லுது. ஐ ரிப்பீட் அகெயின். அதாவது கரிக்குலம் என்னென்ன கரிக்குலம் இருக்கணும்? இன்க்ளூட்ஸ் ஜீவா, சோல், எமான்சிபேஷன், நாலேஜ், பஞ்சமவிரதா. இந்த பஞ்சமவிரதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வயலன்ஸ், ட்ரூத், நான் ஸ்டீலிங், செலிபசி அண்ட் நான் ஹோல்டிங். அப்புறம் 4 வகையான உணர்ச்சி வெளிப்பாடு, 4 எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், எம்பத்தி, மெர்சி அண்ட் ஆர்பிட்ரேஷன். அப்புறம் 10 குவாலிட்டிஸ் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் என்னென்ன இருக்கணும்? ஃபர்கிவ்னஸ், சிம்பத்தி, சின்சியாரிட்டி, கிளென்லினஸ், ட்ரூத், பேஷன்ஸ், பெனான்ஸ், ரெனன்சியேஷன், செலிபசி. As human life requires food, clothing, and shelter for assuming a life, in the same manner, physical health, mental purity, and means of livelihood are necessary for protection of life. This is the reason that different arts and vocations have been emphasized from ancient times in order to make man systematic and able to earn his livelihood. The study of arts is very useful for the complete development of organs of perception and action. Hiralal Jain, writing about the importance of arts, has said that Jainism gives an important place to all those arts or vocations by which an individual can make himself civilized and polite and progress while serving himself, his family, society, and country. The Jain Agamas என்ன சொல்றதுன்னா, have emphasized on education of handicrafts and arts in schools. The worldly curriculum mentions 72 vocations for men and 64 for women. On the one hand, Jainism analyzes Putkal, P-O-D-G-L, Putkal. On the other hand, it also accepts the study of physical of subjects. Jainism mentions 2 types of Putkals, atoms and thoughts. For the Samek Jnana, for these 2 types, Jainism includes engineering, medicine, weaponry, and such other skills in the curriculum. அதாவது
வேர்ல்டுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கணுங்கிறதுனால இன்ஜினியரிங், மெடிசின் இதெல்லாம் வந்து ஜெயினிசம் ஒத்துக்குது. அப்புறமா in the same manner it includes medicine, physics, languages, astronomy, astrology, and mathematics, etc. for live and lifeless matters. It also emphasizes on the study of geography, astronomy, zoology, dynamics, etc. சரி, அடுத்தது இதுல இந்த 8 குவாலிட்டிஸ் பத்தி சொல்லு ஜெயின் ஆகாசம். என்னென்ன அப்படின்னா, knowledge should be acquired seriously. நல்லா கவனிக்கணும். knowledge should be acquired seriously. Attention should be fixed on study without sensual pleasures. No harsh speech should be used. Truth should be spoken. No anger should be expressed. Greetings should be relinquished. Good contact should be followed. Good moral character should be had. Lord Mahavira has attached much importance to penance and self-control. The Uttaradayan describes this as make fire of penance, make soul the place for sacrifice, take the handle of yoga, make fuel of karmas, and learn the peace lesson of self-control. Devoid of false knowledge, the karmas inculcating good and admirable emotions are the sacred to ponds and celibacy the place of pilgrimage. This is self-discipline. A student is responsible for his own actions. According to Jainism, the basic thing about discipline is that discipline is not implanted by a teacher, but a student exercises discipline himself. The teacher has only to keep a watch over him in order to prevent him from the wrong path, and thus a student inculcates self-discipline. அப்புறம் இதுல methods of teaching. இப்ப மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கை பத்தி ஜெயினிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, 8 விதமா பிரிக்கிறது. என்னென்ன? லெசன் மெத்தட், கொஸ்டின் ஆன்சர் மெத்தட், டைரக்ட் மெத்தட், டிபேட் மெத்தட், டிஸ்கிரிப்ஷன் மெத்தட், கான்டம்ப்ளேஷன் மெத்தட், பிராக்டிக்கல் மெத்தட் அண்ட் செல்ஃப் ஸ்டடி மெத்தட். இதெல்லாம் சொல்லுது. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் a teacher writes a letter on or numeral on the wooden slate. A student used to practice a teacher's letters and numerals in writing and speech. This method is useful even today. It has 3 components: pronunciation, writing, and knowledge of numbers. At the question answer method. In this method, a people asked questions and the teacher answered them, or a teacher asked and his people answered them. This method is used to make understand difficult and mysterious subjects in an easy manner. At the same time, a teacher gave logical answers to a people's questions to enrich the Indian knowledge. இது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் ஆன்சர் மெத்தட். இது வந்து அதாவது அறியாமையில இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை போக்கிக் கொள்வதற்காக ஆசிரியரிடம் கலந்துரையாடல், கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுதுதான் அவனால அதுக்குரிய விளக்கத்தை வந்து அவனால பெற முடியும். ஸோ கொஸ்டின் ஆன்சர் மெத்தட். ஒன்னு டீச்சர் கேட்பாரு, பையன் ஆன்சர் பண்ணுவான். இல்ல பையன் கேட்பான், டீச்சர் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்து டைரக்ட் மெத்தட். Under this method, the objects are brought into contact with the senses. This method can be used in the teaching of language, science, mathematics, social studies, etc. The method of using audio, video aids also falls under this. இப்ப பாருங்க, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது டிபேட் மெத்தட். This method is also called argument or guess method. This makes use of the inductive and deductive methods. The student is given much knowledge by logic.
Imparting knowledge by logic is used in abundance in the teaching of science, mathematics, language, and social science. The synthesis analysis method of mathematics, comparison method of in Hindi, discussion and learning methods of social studies, and inductive and deductive methods in science எல்லாமே இது கீழே தான் வருது. எதுல வருது? டிபேட் மெத்தட். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் மெத்தட். This method includes lectures, speeches, discussion, debates, teaching by books, etc. This method is suitable for higher classes. உங்கள மாதிரி இருக்கக்கூடிய எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் மெத்தட். அடுத்து கான்டம்ப்ளேஷன் மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் ஃபால்ஸ் த contemplation on a subject by which a subject can be understood well and each aspect of it can be thought deeply. Practical method. Under this method, the acquired knowledge is used in practice. This is also called the experiment or use method also. This method is used in subjects related to science. Any inference is drawn on the basis of experiments. And the self-study method, நீங்க பண்றோம். இப்ப நிறைய பேர் ஓனா உட்கார்ந்து படிக்கிறீங்க இல்லையா? This term is made by joining the words self and study. இந்த ரெண்டையும் சேர்த்து தான், which means studying the books which are good for the soul. The self-study method is used for acquiring specific knowledge. Self-study includes to make knowledge wide and mature and to make efforts for its propagation. Self-study is not limited to only books, rather contact as well it also falls under self-study. இதெல்லாம் வந்து இந்த 8 மெத்தட வந்து டீச்சிங்ல வந்து ஜெயினிசம் சொல்லுது. அடுத்தது ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இதே ஜெயினிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டு ஜெயினிசம் a student should be polite and should follow a good path in thought, speech, and deed. He should not be greedy, angry, selfish, violational, impolite, or egoistic. The Adipurna mentions 8 qualities of a polite student service. என்னென்ன அப்படின்னா, அதாவது 8 குவாலிட்டி சொல்லுது அதிபூரணா அப்படிங்கிறது. சர்வீஸ், லிசனிங், அக்யூசிஷன், ரிட்டன்ஷன்,